hello everyone, welcome to the channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது Applied Mathematics 2 ஓட 8th exercise Application of Differentiation in Circuit Theory. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிராஃபிக்ஸில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கிராஃபிக்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ எக்ஸ் மினிமமை 0ல் வச்சுட்டு எக்ஸ் மேக்ஸிமமை 0.5ல் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒய் மினிமமை -100லையும் ஒய் மேக்ஸிமமை +100லையும் வைக்கிறோம். இப்போ கிராஃபிக்ஸை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேட்டா செட்டை டைப் பண்ணுறோம். IM = 5 ஃபஸ்ட்டு டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு L = 0.5 டைப் பண்ணிக்கலாம். இப்போ L = 0.5 டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒமேகா = 30 இவ்வளோ தான் டேட்டா செட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷினில் கொடுத்த I கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ I ஃபார்முலா I = IM sin ωt. இப்போ சைன் கொடுத்தோடனே எக்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸில் ωt கொடுக்குறோம். கொடுத்த உடனே நமக்கு I கிராஃப் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு V கண்டுபிடிக்க போகிறோம். V = L ஸ்டார் டெரிவேட்டிவ் ஆஃப் I. இதான் ஃபார்முலா. இது கொடுத்த உடனே நமக்கு V கிராஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு T = 0ன்னு டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு I அண்ட் V பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு I பாயிண்ட்டை பிளாட் பண்ணிடலாம். I = T, I. இந்த ஃபார்முலா டைப் பண்ணோடனே ஐயோட பாயிண்ட் கிராஃபில் பிளாட் ஆயிரும். இப்போ V கண்டுபிடிக்க போகிறோம். V = T, V. இங்கே V வெளியே ஸ்மால் v உள்ள கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடர் டூல் யூஸ் பண்ணி டீக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ டீக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. டீயை வேரி பண்ணி I-யும் V-யோட வேல்யூவை அவுட்புட் டேபிள் 1ல் எழுத போகிறோம். Iயில் கிடைக்கிற செகண்ட் கோஆர்டினேட் I, Vயில் கிடைக்கிற செகண்ட் கோஆர்டினேட் V. அதை அவுட்புட் டேபிளில் டீயை வேரி பண்ணி எழுத போகிறோம். டி வேல்யூவை 0லேருந்து 0.5 வரைக்கும் வேரி பண்ணி I-யோட வேல்யூவும் V-யோட வேல்யூவும் அவுட்புட் டேபிள் எழுத போகிறோம். இதோட ஃபஸ்ட் டேபிள் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளுக்கு போக போகிறோம். இப்போ செகண்ட் டேபிளில் T = 0.1ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒமேகா வேல்யூஸை வேரி பண்ணி I-யோட வேல்யூவும் V-யோட வேல்யூவும் எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒமேகாக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஒமேகாக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒமேகா வேல்யூவை வேரி பண்ணுறதுக்கு முன்னாடி Tயோட வேல்யூவை 0.1ல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ டேபிளில் கொடுத்த ஒமேகாவோட ஃபஸ்ட் வேல்யூ 10. இப்போ 10 கொடுத்த அப்புறம் ஐயில் செகண்டு கோஆர்டினேட், வியில் செகண்ட் கோஆர்டினேட் 4.21, 13.51. இதே மாதிரி ஒமேகாவை 10லேருந்து 50 வரைக்கும் வேரி பண்ணி I-யோட வேல்யூவும் V-யோட வேல்யூவும் அவுட்புட் டேபிள் 2ல் எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் டேபிள் முடிஞ்சு தேர்ட் டேபிளில் Tயோட வேல்யூவும் I = V. எப்போ I-யும் V-யும் ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா இன்டர்செக்டில் 2 ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் எக்ஸ் வேல்யூ எண்ட் எக்ஸ் வேல்யூ இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. V ஸ்டார்ட் எக்ஸ் வேல்யூ 0, end x வேல்யூ 5. இப்போ டைப் பண்ணோம்னா நமக்கு இன்டர்செக்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அந்த எல்லா பாயிண்ட்ஸோட லெஃப்ட் சைடு Tயோட வேல்யூ, ரைட் சைடு V = I-யோட வேல்யூ. இப்போ நியர்பை 5 பாயிண்ட்ஸ் எடுத்து அவுட்புட் டேபிள் எழுதிக்கலாம். இதோட ரைட்டிங் ஒர்க் முடியுது. பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வேர்டில் பேஸ்ட் பண்ணால் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.